நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்ல அப்படின்னா, நம்ம அப்பா, அம்மா கூடவே வாழ்ந்தாலும், நம்ம ஏதோ யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டோம் அப்படிங்கிற மாரி நெனச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சுடுறோம். இதுவே இப்படி இருந்தா, நிஜமாவே அனாதையா இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சத்தியலோக் அப்படிங்கிற அனாதை ஆசிரமத்துல வளர்ந்ததுனாலேயே, தான் பேர சத்தியமூர்த்தின்னு வச்சுக்கிட்ட ஒருத்தன், தான் வாழ்நாள்ல சம்பாரிச்ச பாதி பணத்த அப்படியே அந்த அனாதை ஆசிரமத்துக்கே குடுத்தானாம். நமக்கு புடிச்சவங்க நம்ம கூட இல்லையேன்னு வாழ்க்கையில பாதி நாள வருத்தத்திலேயே நம்ம செலவு பண்ணும்போது, வாழ்க்கையில சம்பாரிச்ச பாதி பணத்த ஒரு அனாதை ஆசிரமத்துக்கே செலவு பண்றான் அப்படின்னா, இங்க எல்லா வழிகள விடவும் பெரிய வழி அனாதையா இருக்கிறது மட்டும்தான். நான் அனாதை என்றான் ஒருவன், நானும் தான் அனாதை என்றது நிலா. இந்த பூமியில இன்னொரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே அனாதை இல்லை அப்படின்னு சொன்னானாம் கடவுள். இப்படி ஒரு வழி நிறைந்த கவிதைய சத்தியமூர்த்தி எழுதுறான். இதே மாதிரி ஒரு கவிதைய அதே வார்த்தைகளோட அச்சு பிசுறாம செண்பகவல்லின்னு ஒருத்தி எழுதி குங்குமம் வார இதழுக்கு அனுப்புறா. இதை கேள்விப்பட்ட உடனே இந்த சத்தியமூர்த்திக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பெண்ணோட கல்லூரி முகவரியை வாங்கி அந்த பெண்ணுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறான். நீங்களும் என்ன மாதிரி அனாதையா? கண்டிப்பா நீங்க அனாதையா இருக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் கிட்ட இருந்து பதில் கடிதம் வருது. இவங்க 2 பேருக்குள்ள நிறைய கடித பரிமாற்றம் நடக்குது. காதலும் மலருது. ஒரு நாள் இவன் காதல் கடிதம் எழுதி அனுப்பும் போது அதை அந்த கல்லூரி முதல்வர் படிச்சு அதை கிழிச்சு போட்டுறா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து 15 நாளைக்கு எந்த கடிதமும் இவனுக்கு வராததுனால இவனுக்கு ஒரே மன வருத்தம். அவளை பார்க்க அவளோட ஊருக்கு போகணும்னு நினைக்கிறான். அந்த ஊர்ல இவனோட நண்பன் அசோக்னு ஒருத்தவன் இருக்கான். சரி, அசோக்கை பார்க்கலான்னு இவன் நினைக்கும் போது அவனுக்கு ஒரு கடிதம் வருது அவகிட்ட இருந்து. இந்த மாதிரி கல்லூரி முதல்வர் படிச்சுட்டாங்க, இதுக்கு மேல இந்த அட்ரஸ்க்கு எதுவும் அனுப்பாதீங்க, நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கடிதம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இவன் அசோக் வீட்டுக்கு போனதும் அசோக்குக்கு 3 தங்கச்சி இருக்கிறத பாக்குறான், அப்பா இருக்கிறத பாக்குறான். இப்போ இந்த அனாதைக்கு 5 பேரு பாசம் வைக்க கிடைச்சிட்டாங்க. அதுல ஒருத்தி நான் உங்களுக்கு கிழங்கு அவிச்சு தரேன்றா, ஒருத்தி நான் காஃபி போட்டு தரேன்றா, ஒருத்தி உங்க துணியெல்லாம் நான் துவைச்சு தரேன்னு சொல்றா. இந்த பாசத்துல இவன் அந்த அசோக்கை கூப்பிட்டு, என்ன இது வரைக்கும் யாரும் உறவு முறை வச்சு கூப்பிட்டது இல்ல, உன் தங்கச்சிங்களெல்லாம் என்ன அண்ணான்னு கூப்பிட சொல்றியான்னு கேட்கறான். அவங்களும் இவன் அண்ணான்னு கூப்பிடுறாங்க. ஒரு நாள் இந்த சத்தியமூர்த்தியும் அசோக்கும் வண்டியில போறப்போ ஆக்சிடென்ட்ல அங்கவே அசோக் இறந்து போயிடுறான். இப்போ இந்த சத்தியமூர்த்திக்கு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த 3 பேரும் தன்னோட தங்கச்சி, இந்த 3 பேரையும் நம்ம தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் முடிவு எடுத்துடுறான். அப்பதான் தெரியுது இவங்களுக்கு 3 தங்கச்சி கிடையாது, 4வதா ஒரு தங்கச்சி ஆனந்தின்னு இருக்கா. அவதான் செண்பகவல்லியா நமக்கு லெட்டர் எழுதி அனுப்புனதுன்னு. அந்த ஆனந்திய பாக்குறான். அந்த ஆனந்திக்கும் தெரிஞ்சிருது இவன் தான் நமக்கு கடிதம் அனுப்புன சத்தியமூர்த்தின்னு. இப்போ இத்தனை நாளா இந்த 3 பேரையும் தங்கச்சியா பார்த்த அந்த சத்தியமூர்த்தி இவளையும் தங்கச்சியா பாப்பானா, இல்ல இதுக்கெல்லாம் முன்னாடியே அவளுக்கு காதல் கடிதம் அனுப்பணுமே, அதனால இவளை காதலியா பார்க்கலாம்னு நினைச்சு காதலியா பாப்பானா? முழு கதையா ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியல. அதனால என் பேருக்கு கீழே கண்ணும் கண்ணும்னு இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க. நன்றி.